வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு வச்சு ஒரு கதம்ப பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது கதம்ப பொரியலுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போது இந்த உருளைக்கிழங்கு நம்ம தொலியை சீவிக்கிடுவோம். இப்போது உருளைக்கிழங்கை நம்ம சீவி வச்சுக்கிட்டோம். இதை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போது உருளைக்கிழங்கு நம்ம சைஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம். இதை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். அதாவது உருளைக்கிழங்கை வெட்டி தனியாக வச்சுருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு நனைய வச்சுருக்கோம். இப்போது இந்த பீன்ஸும் கேரட்டும் வெட்டி வச்சுருக்கோம். அதை அவிக்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நம்ம பீன்ஸும் கேரட்டையும் முதல்ல அவிச்சிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் காய மூடி வச்சுருவோம். இப்போ காய் கொஞ்சம் வெந்திருக்கோம். இப்போ அதுக்கு தேவை தகுந்தாலும் உப்பு போட்டுக்கிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ காய் ஒரு 3/4 வெங்காயம் வந்துட்டு இதுக்கு பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறத உள்ளே போடணும். இப்படி போட்டால் தான் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப குழையாது. எல்லாம் ஒன்றா போட்டால் குழஞ்சிரும். இது நான் ஒரு 25 பேருக்கு பொரியல் ரெடி பண்ணுவேன். நீங்கள் வீட்டுக்கு தேவைன்னா தகுந்தால ஒரு 1/2 கிலோ போட்டால் ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இப்போ காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு பார்ப்போம். பாருங்கள், வெந்துட்டு இந்த பக்கத்தில் எடுத்தால் போதும். இதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்துருவோம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ தாளிக்கு தேவையான பொருள் கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 2 தேங்காய் திருவி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு குக்கரில் 1 விசில் வச்சு அவிச்சு வச்சுருக்கோம். 1 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். நல்ல தண்ணியில் வைக்கணும். ஒரு 25 கிராம் சீரகப்பொடி, அதாவது சீரகத்தை இடித்து வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம். இனிமேல் அதை தாளித்து இறக்குவோம். இப்போது நம்ம பொரியல் போட்டுருவோம். ஒரு 200 மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் சூடாக வச்சுருவோம். தேவையான கடுகை போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வெட்டி வச்சிருக்க பல்லாரியை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வேகட்டு. வெட்டி வச்சிருக்க மிளகாவும் போட்டுக்கிடுவோம். தேங்காய் ஊற்றி தாளிச்சா தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளியும் பல்லாரியும் வதங்கிட்டு இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டாச்சு. இனிமேல் அவிச்சு வச்சுருக்க காயை உள்ளே தட்டி கிண்டுவோம். அவிச்சு வச்சுருக்க காயை உள்ளே தட்டியாச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்க கடலை பருப்பை உள்ளே போட்டுக்குவோம். எடுத்து வச்சுருக்க தேங்காயும் உள்ளே தட்டிடுவோம். பாருங்கள், பொரியல் வேலை இவ்வளோதான். பொரியல் பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக சீரகம் பிடி தட்டிக்குவோம். இப்படி இறக்கும்போது தட்டினா தான் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 100 கிராம் கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்கு அப்படி போட்டு ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு சில்லு தேங்காய் இப்படி வச்சு செஞ்சு சாப்பிட்டா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதாங்க கதம்ப பொரியல்.
அதாவது இந்த மெத்தேடில் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.